முட்டையிடுவதற்காக கூடு கட்டாத பறவைகளில் ஒன்றுதான் கவ்பர்ட். நம்முடைய குயிலைப் போலவே கவ்பர்டும் தன் முட்டைகளை பிற பறவைகளின் கூட்டில்தான் இடும். ஆனால் இது மிகவும் பொல்லாதது. அந்த வருடத்திற்கான முட்டையிடும் பருவத்தில் நாள் ஒன்றிற்கு குறைந்தது ஒரு முட்டை என்கிற கணக்கில் தொடர்ந்து சில வாரங்களுக்கு முட்டையிடும். ஒவ்வொரு முட்டையையும் வேறு வேறு பறவைகளின் கூட்டிலிடும். குயிலைப் போலவே கூட்டில் உள்ள வேறு பறவையின் முட்டையை அப்புறப்படுத்திவிட்டு தன் முட்டையை இடும். ஆனால் இது அதோடு நிற்பதில்லை. தன் முட்டை பாதுகாப்பாக இருக்கிறதா, குஞ்சு பொரிந்து நன்றாக இருக்கிறதா என்று தினமும் வந்து பார்த்து செல்லும். ஒருவேளை அந்த கூட்டின் சொந்தக்கார பறவை இது தன் முட்டை அல்ல என்று இனம் கண்டுபிடித்து அதை வெளியேற்றிவிட்டால் கவ்பர்ட் அந்த மொத்த கூட்டையுமே நாசம் பண்ணிவிடும். இதற்கு பயந்தே உண்மை தெரிந்தும் மற்ற பறவைகள் தன் முட்டைகளை காக்க கவ்பர்ட் முட்டையையும் அடை காக்கும். கவ்பர்ட் முட்டை வேகமாக குஞ்சு பொரித்துவிடும். அந்த குஞ்சு அதீத பசியோடு அந்த கூட்டின் தாய்ப்பறவை கொண்டு வரும் உணவில் பெரும்பான்மையான அளவு சாப்பிட்டுவிடும். பிற குஞ்சுகளுக்கு உணவு இல்லாமல் இறந்துவிடும் அல்லது பலவீனமாகிவிடும். சுமார் 20 நாட்கள் கழிந்ததும் கவ்பர்ட் குஞ்சு இரவில் கூட்டை விட்டு வெளியேறி தன்னை போல் ஒளி எழுப்பும் பறவைகளை, அதாவது பெரிய கவ்பர்ட்களை இனம் கண்டு கொள்ளும். உணவுக்காக திரும்பவும் கூட்டிற்குள் அடையும். தங்களுடைய தோற்றத்தையும் தாங்கள் சந்திக்கும் பிற பறவைகளின் தோற்றத்தையும் ஒத்து பார்த்து தன் இனத்தை அடையாளம் கண்டு கொள்ளும். 3 முதல் 4 வாரங்கள் ஆனதும் கவ்பர்ட் குஞ்சு சுதந்திரமாக தன்னை பார்த்து கொள்ளும் நிலையை அடையும். அப்பொழுது தன்னை வளர்த்த பறவைகளின் கூட்டிற்கு செல்வதை நிறுத்திவிட்டு தன் இன பறவைகளோடு பறந்து சென்றுவிடும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.